இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ராவாக ஹானஸ்டான விஷயங்களை பற்றி பேச போகிறேன். என்னோட ஓன் பான் அடிக்ஷன் பற்றியும் இந்த கரண்ட் பான் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, அந்த பான் அடிக்ஷன்லேருந்து எப்படி வரலாம் அப்படின்றத ராவாக ஹானஸ்ட்டாக பேச போகிறேன். ஸோ ப்ரிட்டி ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி பான் அடிக்ஷன், பான் இண்டஸ்ட்ரி, ஹவு டு கம் அவுட் ஆஃப் பான் அடிக்ஷன் அப்படின்றத பற்றி தான் இருக்க போகுது. நீ உன் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி வீடியோ கிடையாது. எப்படி நான் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாட் இஸ் த கரண்ட் பான் இண்டஸ்ட்ரி லைக், ரியாலிட்டியில் அது எவ்வளோ பெரிய மார்க்கெட், அதனால நம்மளோட லைஃப் எப்படி கெட்டு போகுது, பானோட எவல்யூஷன் எப்படி இருந்தது அப்படின்னு டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். செகண்ட் ஹாஃபில் நீ இப்போ கரண்ட்லி பான் அடிக்டடாக இருக்க அப்படின்னா உன்னோட ஓன் ரெக்கவரி எப்படி வர்றது, எப்படி அந்த பான் அடிக்ஷனை விட்டு வெளில வர்றது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நான் பானுக்கு அடிக்டடாக இருந்தேன். 2021, 2022 அந்த டைம்லலாம் கோவிட் லாக்டவுன் இருந்தது. எனக்கு காலேஜ் ஒர்க்குன்றதெல்லாம் பெருசாக இல்லை. நீயும் அந்த டைமில் காலேஜ் படிச்சிருந்தா உனக்கு தெரியும், காலேஜ் ஒர்க்கெல்லாம் சும்மா போர் அடிக்குதுன்னு பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த டைமில் நான் பயங்கரமாக பானுக்கு அடிக்டாக இருந்தேன். பயங்கரம் இந்த சென்ஸ் எவ்ரி வீக் ஒன்ஸ், எவ்ரி மந்த் ஒன்ஸ் அப்படிலாம் இல்லை, டெய்லி, சம்டைம்ஸ் மல்டிபிள் டேஸ் கூட நான் பான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோ அடிக்டடாக இருந்தேன்னா இப்போ கரண்ட்லி I am not addicted to porn. I am totally free from porn addiction. அப்படின்னா நான் பார்த்ததே கிடையாது, பார்க்கறதே கிடையாது, அப்படி கிடையாது. I am not getting tempted anymore. நான் போயிட்டு பான் பார்த்துட்டேன், இப்போ போய் கையடிக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ எப்படி டெய்லி மல்டிபிள் டைம்ஸ் பான் பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் இப்படி பான் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்திருக்கான் அப்படின்றத நான் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுது, பான் இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுது அப்படின்றத ரியாலிட்டி செக் ஒன்று பார்ப்போம். இப்போ இருக்க கரண்ட் பான் இண்டஸ்ட்ரியை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பான் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அகெயின் நான் இந்த இடத்துல வந்து செக்ஸை பற்றியோ இன்டிமசியை பற்றியோ பேசலை, பான் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி அதை பற்றி பேசுகிறேன். இந்த பான் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 இயராஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயரா அப்படிங்கிறது ஒரு 100 வருஷம் முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹானஸ்ட் டு காட் எங்கேயுமே பான் அப்படின்றது அவைலபிளே இருக்காது, அட்லீஸ்ட் ஃபார் த லார்ஜர் பார்ட் ஆஃப் த பப்ளிக். இருந்துச்சு அப்பையும், எராட்டிக் நாவல்ஸ் இருந்துச்சு, காமிக்ஸ் இருந்தது, க்ளோஸ் குரூப் சர்க்கிள்ஸில் பானை பற்றி பேசுகிறது இருந்தது. பட் அதர் தேன் தட் பான் வாஸ் நாட் மெயின் ஸ்ட்ரீம், பான் வாஸ் நாட் ஹைப்பர் அவைலபிள். இப்போ நீ நினச்சனா உன்னால் ஈஸியாக போய் பான் பார்க்க முடியும், ஆனால் அப்படி கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ பான் பார்க்கணும், உனக்கு போர்னோகிராஃபிக் கண்டென்ட் வேணும் அப்படின்னா எதர் ஒரு லைப்ரரியிலையோ இல்லை ஏதோ இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற மாதிரி புக்கு கடைகள்லையோ போயிட்டு அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக எராட்டிக் நாவல் வாங்கி அந்த எராட்டிக் நாவலை நீ ஃபுல்லாக படித்து இமேஜின் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு ஆர்காசம் வந்தது. அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது ஜஸ்ட் 100 years ago. This is the first era. அந்த இடத்துல ஹியூமனிட்டி இருந்தது, அப்பையும் இருந்தாங்க மனுஷங்க, இப்பயும் இருக்காங்க. பட் ஆனால் அந்த டைமில் ஒருத்தவங்களுக்கு இன்டிமசி, செக்ஸ் எது வேணும்னாலும் இட் வாஸ் த்ரூ ஜென்யூன் ஹியூமன் கனெக்ஷன்ஸ். அப்படி இல்லைன்னா ரேரா இந்த மாதிரி எராட்டிக் நாவல்ஸ். தட் வாஸ் த அவைலபிலிட்டி. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எரா 100 years ago. செகண்ட் இயராக்கு வருவோம். செகண்ட் இயரா அப்படிங்கிறது ஒரு 50 to 70 years ago. அப்போ தான் இந்த பிளே பாய் மேன்ஷன்ஸு, பிளே பாய் புக்கு, பான் மேகசின்ஸு, நியூட் மேகசின்ஸு இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சது. ஈவன் தென் நீ ஓப்பனாக எடுத்துகிட்டு வெளில நடந்து போக முடியாது. அந்த மேகசின்ஸை போய் யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வச்சு பார்த்து வாங்கி அப்பையும் நீ பார்ப்ப பார்னோகிராஃபிக் கண்டென்ட். ஒரு நியூட் உமன் இருக்காங்க, நியூட் மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்கணும், அதுக்கப்புறம் நீ அதை பற்றி இமேஜின் பண்ணணும், அதுக்கப்புறம் உனக்கு இன்டிமசி கிடைக்கும், அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆர்காசம் கிடைக்கும். தட் வாஸ் த செகண்ட் எரா, மேகசின் எரா. ஃபர்ஸ்ட் எரா எராட்டிக் நாவல்ஸ், அங்கே நீ உட்காந்து ஃபுல் புக்கை படித்து இமேஜின் பண்ணணும். பட் செகண்ட் எரா ஃபோட்டோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ நியூடு உமனை பார்க்கலாம், நியூடு மென்னை பார்க்கலாம், பார்த்து அதை நீ இமேஜின் பண்ணி உனக்கு ஆர்காசம் கிடைச்சிது. ஸ்டில் இட் வாஸ் நாட் வெரி ஈஸிலி அவைலபிள், இட் வாஸ் நாட் மெயின் ஸ்ட்ரீம், it was not for everyone. That was the second era. Third era of porn, அதாவது evolution of porn அப்படிங்கிறது ஒரு 20 to 30 years ago. நீ ஜென்சியா இருந்த அப்படின்னா உனக்கால கூட இதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும். நீ சின்ன வயசுல இருக்கும்போது 8th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உனக்கு பான் அவைலபிலிட்டி இருந்திருக்காது. ஆனால் உன்னால் போய் ஒரு இடத்துல போயிட்டு சிடி வாங்க முடியும், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போனோன்னா அவன்கிட்ட பென்ட்ரைவ்லேருந்து வாங்க முடியும். ஸோ இட் வாஸ் பிகமிங் அவைலபிள் இன் வீடியோ ஃபார்ம்ஸ். ஆனால் ஸ்டில் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ரீச். உன் ஃப்ரெண்டு அவனுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உன்கிட்ட அதை ஷேர் பண்ண அவைலபிளாக இருக்கணும். அதை உன்கிட்ட ஷேர் பண்ணாலும் உன்கிட்ட பென்ட்ரைவ்லையோ இல்லை கேசட்லேயோ வரும். உன் வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி உன் வீட்டில் டிவிடி ரீடர் இருந்து அதில் போட்டு அதை பார்த்து அதுக்கப்புறம் நீ மாஸ்டர்பேட் பண்ணுவ. இட் வாஸ் பிகமிங் அவைலபிள் பட் நாட் வைட்லி. தட் வாஸ் த தேர்ட் எரா ஆஃப் பான். ஈவன் அப்போ இன்டர்நெட்
இன்டர்நெட்லாம் வந்திருந்தாலும் நீ இன்டர்நெட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் ஏற்றலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி சிடியில் ஏற்றலாம். அதுக்கப்புறம் தான் டிவிலையோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸ்லையோ பார்க்க முடியுமே தவிர உன்னால் டைரெக்டாக இன்டர்நெட்லேயே பார்க்க முடியாது. புரியுதா டிஃபரன்ஸ்? புரியுதா எப்படி இவால்வ் ஆகிட்டே வருதுன்றது? புரியுதா? ஃபர்ஸ்ட்டு வெறும் நாவல்ஸ், பிக்சர்ஸே கிடையாது. செகண்டு பிக்சர்ஸ் வர ஆரம்பிச்சது. தேர்டு வீடியோஸ் வர ஆரம்பிச்சது. பட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஆக்சஸ். அண்ட் தென் த கரண்ட் எரா ஆஃப் பான். இப்போ நம்ம இருக்கிறது 4th எரா ஆஃப் எவல்யூஷன். இப்போ உனக்கு இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். இன்டர்நெட் அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் இருந்தால் போதும். நீ அதை டவுன்லோட் பண்ணணும், சிடியில் வைக்கணும், பென்ட்ரைவில் வைக்கணும், மறைச்சு வைக்கணும், ஒன்றுத்துக்குமே அவசியம் கிடையாது. நீ பாட்டுக்கு ஒரு வெப்சைட்குள்ளே போகலாம். அந்த வெப்சைட்டில் பான் டைரக்டாக வீடியோவாக ஓடும். நீ அதை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணி உனக்கு ஆர்காசம் வரும். தட் இஸ் த கரண்ட் எரா தட் we are living in. ஒரு ஹானஸ்ட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்க 98 to 99% ஆஃப் பான் ஃப்ரீ. இது வரைக்கும் நாவல்ஸ் வாங்கினாலும் காசு வேணும், மேகசின் வாங்கணுனாலும் காசு வேணும், சிடி இல்லை பென்ட்ரைவ் வேணும்னாலும் காசு வேணும், டிவிடி பிளேயருக்கு காசு வேணும், டிவிக்கு காசு வேணும், இல்லை கம்ப்யூட்டருக்கு காசு வேணும், எல்லாத்துக்கும் காசு வேணும். ஆனால் இப்போ ஒரு ஃபோன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், இன்டர்நெட்டும் சீப்பு, ஃபோனும் சீப்பாக கிடைக்குது. பட்டன் ஃபோனில் பான் பார்க்க முடியும். தெரியும்ல உனக்கு? அவ்வளோ ஈஸியாக இப்போ பான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஃப்ரீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்படின்னா என்னன்னா, இப்போ உனக்கு அன்லிமிட்டெட் பான் சப்ளை இன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் at any point of time. That is the fucking reality that we are living in. உனக்கு இதோட எனார்மிட்டி புரியுதாடா? இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கிடச்சது இப்போ உன் கையில் இருக்குது. அதுவும் ஃப்ரீயாக இருக்குது, 24/7 இருக்குது. தட் இஸ் த கரண்ட் ரியாலிட்டி தட் we are living in. அந்த எனார்மிட்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. திஸ் இஸ் ஹவு இட் ஹஸ் எவால்வ்ட். அண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃப்ரீ பான் 24/7. நான் 3rd டைம் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. இந்த கரண்ட் சினாரியோவை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. உனக்கு மட்டும் பான் அடிக்ஷன் இல்லை. ஆஸ் பர் சர்வே 3ல் 2 பேருக்கு பான் அடிக்ஷன் இருக்குது. உன் ஃப்ரெண்டில் பானே பார்த்ததில்ல, நான் படிப்ஸு, நான் புத்தக புழு அப்படின்னு எவன் நடிக்கிறானோ அவன்லாம் உட்காந்து தனியாக பான் பார்க்க தான் செய்கிறான். உனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, 15 வயசுக்கு மேலே இருக்க, 16 வயசுக்கிட்ட இருக்க அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு அவாய்ட் பான். ஏன்னா ஃப்ரீ, abundantly, unlimitedly available. இப்போ இவ்வளோ அபண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதனால என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, என்னென்னலாம் வக்ரம் நடக்குது, என்னென்னலாம் வல்காரிட்டி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சிம்பிள் கோத்ரூ பண்ணுவோம். முன்னாடி தேர் வாஸ் ஜஸ்ட் எராட்டிகா, நாவல்ஸ், இமேஜஸ், ஃபோட்டோஸ், வாட் எவர். ஆனால் இப்போ டைப்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பான் இருக்குது. நான் கேட்டகரி பேசலை, அகெயின் தெளிவாக டிஸ்டிங்ஷன். கேட்டகரி அப்படின்னா இன்டர்ரேஷியல், டூசம், த்ரீசம், குரூசம், ஹார்ட்கோர், கேங் பேங், all of those are categories. ஆனால் நான் டைப்ஸ் ஆஃப் பான் சொல்கிறேன். there is soft pawn, there is hard pawn, there is extreme pawn, then hardcore pawn. 4 கேட்டகரி வச்சிருக்கிறானுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி அவைலபிளே இல்லாத ஒரு விஷயம் 100 வருஷத்தில் கேட்டகரியாக டைப்பாக ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப் சொன்னேன்ல, சாஃப்ட் பான் அப்படின்னு. சாஃப்ட் பான்னா என்ன தெரியுமா? அதில் யாரும் நியூடாகவே இருக்க மாட்டாங்க. அதை பார்த்தா உனக்கு அது ஓகே இது பான் அப்படின்ற ஃபீலே இருக்காது. ஆனால் உன் பிரெயினுக்கு அது பான் மாதிரி தான் ரியலைஸ் ஆகும். ஏன் தெரியுமா? அதில் அரைகுறையாக ட்ரெஸ் போடுறது, கிளாமரஸாக ட்ரெஸ் போடுறது, இந்த டிக்டாக் டான்ஸில் செக்ஸியாக ஆடுறது, இந்த மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் பியூட்டியை பயங்கரமாக எக்ஸ்ப்ரெசிவாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இமேஜஸ்ஸு, வீடியோஸ்லாம் வரும் தெரியுமா? அதுதான் சாஃப்ட் பான். அகெயின் அதை பார்த்தா யாரும் அதை பான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உன் பிரெயினுக்கு அதை பார்த்தா ஓ மை காட் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஒரு பானை பார்த்தா எப்படி உன் பிரெயின் வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் அது பான் கிடையாது. தட் இஸ் கால்ட் சாஃப்ட் பான். இண்டஸ்ட்ரியில் ஃப்ளட்டாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஸ்னாப்சாட்லாம் வெறும் நியூட் பிக்ஸ் அனுப்புனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு பிளாட்ஃபார்ம். அவ்வளோ அவைலபிளாக இருக்குது இந்த பான் அப்படிங்கிறது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைப் ஒன்லி, சாஃப்ட் பான் அப்படிங்கிறது. செகண்ட் டைப் ஹார்ட் பான். ஹார்ட் பான் அப்படின்னா நியூடாக 2 பேர் செக்ஷுவல் ஆக்ட் பண்ணுறது, 2 பேர் செக்ஸ் பண்ணுறத வீடியோ பிடிச்சி அதை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறது. அது பர்ஃபெக்ட் லைட்டிங், ப்ராப்பர் லைட்டிங், ஆர் அது கோரியோகிராஃப் பண்ணி அப்படியே பர்ஃபெக்டாக உனக்கு எப்படி இருந்தால் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்குமோ எக்ஸாக்டாக அப்படியே அதை டைரக்ட் பண்ணியிருப்பானுங்க. எங்கே அந்த பொண்ணு மோன் பண்ணணும், எங்கே அந்த பையன் மோன் பண்ணணும், என்ன மாதிரி எமோஷன் அவங்க காட்டணும், எல்லாமே பக்காவாக டைரக்ட் பண்ணி ஸ்கிரிப்டாட்டம் வச்சு பக்காவாக ரெடி பண்ணியிருப்பானுங்க. தட் இஸ் கால்ட் ஹார்ட் பான். 2 நியூடான பீப்புள் டூயிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, டூயிங் செக்ஸ், ஹேவிங் செக்ஸ். புரியுதா? தட் இஸ் ஹார்ட் பான். தேர்ட் கைண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பான். இதுதான் இந்த டூசம், த்ரீசம், கேங் பேங், டிஃப்ரெண்ட் கேட்டகரி, வல்கர், ரூடு ஸ்டஃப். இதெல்லாம் எப்போ தெரியுமா? உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எதுவும் எனக்கு பண்ணணும்னு ஆசையே வராது.
ஆனால் நீ அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதுக்கு மேலே 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 இன்னும் இப்படி நான் மசாலா போடுறது, இன்னும் எப்படி ஸ்பைஸ் ஏற்றுறது அப்படின்னு வேறு கேட்டகரி கொண்டு வர ஆரம்பித்தானுங்க. தட் இஸ் வென் எக்ஸ்ட்ரீம் பான் ஹேப்பன். அது வந்து நார்மல் ஹியூமனிட்டி பயாலஜிக்கலாக என்ன நடக்கணுமோ செக்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ப்ளோ ஜாப்ஸ், அதுக்கு மேலே மல்டிபிள் பீப்புள், மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ஆர்ஜி, பார்ட்டி செக்ஸ், இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக வல்கராக ஃபிசிக்காலிட்டியவே கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரி வீடியோஸ் தே ஆர் கால்டு எக்ஸ்ட்ரீம் பான். ஆனால் இதை விட கேவலமாக ஒரு கைண்ட் இருக்குது. தட்ஸ் த 4th டைப், ஹார்ட் கோர் பான். இந்த ஹார்ட் கோர் பானில் தான் பிடிஎஸ்எம், மாசோகிசம், சேடிசம், இதே மாதிரி இந்த ஸ்னஃப் வீடியோஸு, இந்த மாதிரி அடிக்கிறது, பெக் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக, ரொம்ப பார்த்தா ஹியூமனிட்டியே இல்லாமல் கேவலமாக பண்ணுற மாதிரி வீடியோஸ் தே ஆர் கால்டு ஹார்ட் கோர் பான். தே ஆர் ஆல்சோ அவைலபிள் ஃப்ரீலி, அன்லிமிட்டட் அமௌண்ட். அப்போ நினச்சிப்பாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்டிமசி ஆர் செக்ஸ் அப்படின்றத நீ ஃபீல் பண்ணணும் தனியாக உட்காந்து அப்படின்னா ஒரு புக்கு படித்து இமேஜின் பண்ணி, புக்கு படிக்கிறதுனா சும்மாவா? ஒரு வாரம் உட்காந்து படிக்கணும். நீ ஒரு வாரம் படித்து அதை இமேஜின் பண்ணி ஆர்காசம் வந்தது. ஆனால் இப்போ டைப்பாக பான் போட்டு ரொம்ப க்ரூசம் ஸ்டஃப் எல்லாம் பார்த்தாலும் உனக்கு பத்தலை. அவ்வளோ மார்க்கெட்டை சேச்சுரேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. நிறைய அவைலபிளாக இருந்தால் என்னடா ப்ராப்ளம், இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னனா அதை விட ஒரு தற்குறித்தனமான பதில் எதுவுமே கிடையாது. அதனால எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? பான் அப்படிங்கிறதுனால மனுஷ மூளைக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு, எமோஷ்னல் வெல்பீயிங்க்கு நிறைய பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். சிம்பிளாக சொல்லணுன்னா உனக்கு எல்லாமே உடனே கிடச்சிருதுடா. இப்போ உனக்கு ரியல் லைஃப்பில் நீ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கன்னு வச்சுக்கலாம். உனக்கு ஒரு பொண்ணை நியூடாக நீ பார்க்கணும் அப்படின்னா அந்த பொண்ணை எய்தர் லவ் பண்ணி அவளோட கமிட் ஆகி அந்த பொண்ணை உனக்கு ஓகே சொல்ல வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டில் தான் அந்த பொண்ணை நியூடாக பார்ப்பேன். ஆனால் இப்போ நீ நினச்சா போதும், 5வது கிளிக்கில் ஒரு நியூட் பொண்ணு வருவா. இதனால் என்ன ப்ராப்ளம் வருது தெரியுமா? உன்னோட ஃபிசிக்கல் பாடி இருக்குல்ல, அந்த ஃபிசிக்கல் பாடியோட மொத்த பர்பஸே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், உன்னோட ரேஸை இன்னும் அதிகமாக்கணும், உன்னோட வாரிசை அதிகமாக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பர்பஸே. அதனால தான் நீ போய் கையடிச்ச அப்படின்னா உனக்கு அட் த எண்ட் பயங்கர சுகமாக இருக்கும். பிகாஸ் உன் ஹோல் பாடி இஸ் திங்கிங், ஓகே நம்ம பர்பஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபிசிக்கல் பாடியோட பர்பஸே ரீப்ரொடக்ஷன் தான். அதோட பர்பஸ் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி அது உனக்கு பயங்கர ஹாப்பி ஹார்மோன்ஸ் தருது, பயங்கர டோப்பமைன் கொடுக்குது, பயங்கர செரட்டோனின், ஆக்சிடோசின்னு எவ்வளோ ப்ளஷரபிள் ஃபீல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனால் நீ குழந்தை பெக்கிறதுக்காக பண்ணுற இல்லை, உட்காந்து பாத்ரூமில் உட்காந்து கையடிச்சிட்டு இருக்க, எந்த எஃபர்ட்டுமே போட வேணாம். இது எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக நீ ஒரு இமேஜை பார்க்குற, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுற, உனக்கு புரியுதா? இன்ஸ்டண்ட்டாக கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குது. தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். இதனால் நிறையா ப்ராப்ளம் வருது. இதோட விளைவாக, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனோட விளைவாக உனக்கு மோட்டிவேஷன் கொலாப்ஸ் ஆகுது. தட் இஸ் அ செகண்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். மோட்டிவேஷன்னா என்ன? உனக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட எமோஷ்னலாக நீ கம்ஃபர்டபுள் ஆகணும், அவங்க உன்னோட எமோஷ்னலாக கம்ஃபர்டபுள் ஆகணும், அவங்க ஃபேமிலியை நீ கன்வின்ஸ் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியை நீ கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் செக்ஸ். இவ்வளோ விஷயம் பண்ணால் தான் உனக்கு ஒன்று கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஹேண்டில் நீ 5 கிளிக் பண்ணு, உனக்கு பான் கிடைக்குது. இங்கே என்ன பர்பஸ் சால்வ் ஆகுதோ அதே பர்பஸை இதுவும் கொடுக்குது. அப்படின்னா நீ 5 செகண்ட் சொல்யூஷனை சூஸ் பண்ணுவியா? 5 வருஷ ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுவியா? உனக்கு எப்படி மோட்டிவேஷன் இருக்கும்? இது ஒரு ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்கும்போது 5 வருஷம் கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்கான மோட்டிவேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். திஸ் இஸ் கால்ட் மோட்டிவேஷன் கொலாப்ஸ். திஸ் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உன்னோட டோப்பமைன் ஸ்பைக்கிங். நான் சொன்ன மாதிரி தான், உன்னோட ஃபிசிக்கல் பாடியோட மொத்த பர்பஸே உனக்கு அடுத்த குழந்தை பிறக்கணும், உன்னோட வாரிசு வரணும், உன்னோட ஜீன் இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் உன்னை மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் உனக்கு டோப்பமைன் ஒன்று இருக்குது. டோப்பமைன்கிறது ப்ளஷர் ஹார்மோன் கிடையாது. அகெயின் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். டோப்பமைன் அப்படிங்கிறது உன்னோட மோட்டிவேஷன் ஹார்மோன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனால் உனக்கு மோட்டிவேஷன் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட மண்டை டோப்பமைனுக்கு யூஸ்டு ஆகிடுச்சின்னு அர்த்தம். யூஸ்டுனா எப்போ பார்த்தாலும் ஸ்பைக் பண்ணி இனிமேல் நிறைய ஸ்பைக் பண்ணால் மட்டும்தான் உனக்கு மோட்டிவேஷன் வரும். ஆனால் ஃபிசிக்கலாக
உன்னால் அவ்வளோ ஸ்பைக்கே பண்ண முடியாது. ஸோ நீ வந்து டோப்பமைன் டிப்ரைட் ஆயிடுவ. கொஞ்சமாக வழக்கமாக கிடைக்கிற அளவுக்கு டோப்பமைன் கிடைக்குது, மார்னிங் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் டோப்பமைன் வந்துச்சு அப்படின்னா வேலைக்கு போக மோட்டிவேஷன் வருது அப்படின்னா, இப்போ நிறைய டோப்பமைன் வேணும் உனக்கு. அவ்வளோ ஹியூமன் பிரெயினால் யூஸே பண்ண முடியாது. நீ பானுக்கு அடிக்டடாக இருந்த அப்படின்னா உனக்கு தெரியும். எனக்கு அப்படி தான் இருந்தது. நான் எப்போ பானுக்கு அடிக்ட் ஆனேனோ அப்போ என்னால் வேறு எந்த டாஸ்க்லேயுமே போய் வேலை செய்யணும்னு தோணவே தோணாது. ஏன்னா இட் இஸ் நாட் ஃபன், இட் இஸ் நாட் கிவிங் மீ தட் மச் ப்ளஷர். தட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம். எவ்வளோ பேர் ஒர்க்கில் அவங்களால பண்ண முடிஞ்சாலும் மோட்டிவேஷன் இல்லை ப்ரோ, எனக்கு போர் அடிக்குது ப்ரோ, நான் பண்ண போகிறதில்ல ப்ரோ அப்படின்னு அப்படியே விடுறானுங்கன்னு போய் பாரு. இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் பான் அடிக்ஷன். வகை வகையாக கேட்டகரியாக டைப்பாக அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக இருக்கும்போது உன்னால் ரியலாக இன்டிமசியை தேடவே முடியாது. இப்போ நீ சொல்லலாம், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்குது, அப்போ நான் பான் பார்த்தா என்ன அப்படின்ட்டுன்னு. அப்பையும் ப்ராப்ளம். தட்ஸ் த ஃபோர்த் ப்ராப்ளம். உனக்கு எல்லாமே டீசென்சிட்டிவைஸ் ஆகிடுது. அந்த பிட்டு படத்தில் பார்க்கும்போது பக்காவாக எல்லாமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ப்ராப்பர் லைட்டிங்கில் ப்ராப்பர் ஆங்கிளில் பக்காவாக எடுக்கிறானுங்க. அந்த பொண்ணு பர்ஃபெக்டாக இருப்பான், அந்த பையன் பர்ஃபெக்டாக இருப்பான், அவனுக்கு 8 பேக்ஸ் இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஹவர் கிளாஸ் ஃபியர் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாதுல்ல. நீ குண்டாக இருக்கலாம், உன் ஒய்ஃபு குண்டாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன தெரியுமா ஆகுது? இன்டிமசினால் செக்ஸ் பண்ணுறது போயிட்டு போர் அடிக்குது அப்படின்னு ஆகிடும். அந்த பர்சன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவங்கள லவ் பண்ணுறேன், அதனால் ஐ வாண்ட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப், அதனால் ஐ வாண்ட் டு ஹாவ் இன்டிமசி அப்படின்ற ஆங்கிளில் லவ் பண்ணி இருந்தாலும் இப்போ அவள் உடம்ப விட அந்த பிட்டு படம் சூப்பராக இருக்குது, அவனால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தாங்க முடியாது. இது ஒரு ரியாலிட்டி நடக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்க, இல்லை மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கவங்க, லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் மேரேஜ் ஆனவங்க, இந்த பான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் மேரேஜ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஃபார் ஷோர் இருக்கும். ஏன்னா அவனுக்கு ரியல் லைஃப் செக்ஸ் போரிங்காக இருக்குது. ஏன்னா ஒரே பார்ட்னர், சேம் பார்ட்னர். அவன் படம் எடுத்தால் மியா கலீஃபா பார்க்கலாம், லிசா ஆன் பார்க்கலாம், ஜானி சின்ஸ் பார்க்கலாம், யாரை வேணால் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 10 பேரை பார்க்கலாம். ஆனால் ரியாலிட்டியில் ஒரே பொண்ணு தானே. ஸோ போர் அடிக்குது. இது மென்டலாக மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ஃபிசிக்கலாகவும் ப்ராப்ளம் வரும். நீ எப்போ பார்த்தாலும் கையடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா உன்னால் பர்ஃபார்மே பண்ண முடியாதுடா நைட்டு. இது ரியாலிட்டி, ரியல் ப்ராப்ளம். ஒரு பொண்ணு செக்ஸு பார்த்து ஹைப்பர் இமேஜினேஷனில் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரியல் லைஃப் ரெப்படிட்டிவாக போரிங்காக இருக்கும். இதெல்லாம் ரியல் லைஃப் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். நான் மென்டல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொல்லலை. மென்டல் ப்ராப்ளம் போரிங், நாங்கள் ஸ்பைஸ் அப் பண்ணிக்கிறோம், நாங்கள் ரோல் ப்ளே விளையாடிக்கிறோம், என்ன கர்மத்தை வேணால் பண்ணுங்கள், ஆனால் ஃபிசிக்கலாகவும் ப்ராப்ளம் வருது இல்லை. இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் த ஷியர் அமௌண்ட் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் பான். இண்டஸ்ட்ரி டைனமிக்ஸ் சொல்கிறேன், இதை கவனி தெளிவாக. ஓகே, 98 to 99% ஆஃப் பான் ஃப்ரீ, பட் 1 to 2% பான் பெய்டு. அதாவது பே வாலுக்குள்ளே இருக்குது. இப்போ நீ பிரேசர்ஸ் போகிற இல்லை பான் ஹப் போகிற அப்படின்னா நீ உன்கிட்ட காசு வாங்கிட்டு தான் உனக்கு நிறைய பான் காட்டுவான். ஆனால் இந்த 1 to 2% அவைலபிள் இருக்க பானே இட்ஸ் அ $1 billion இண்டஸ்ட்ரி. மில்லியன் இல்லை, பில்லியன். அப்படின்னா என்ன அர்த்தன்றது புரியுதா? இதோட இன்டென்சிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கோ. 98% ஆஃப் யுவர் ப்ராடக்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டு 2%க்கு மட்டும் காசு வாங்கினாலும் $1 billion ரெவென்யூ வருது அப்படின்னா எத்தனை பேர் அடிக்டடாக இருக்கானுங்கன்னு யோசி. இது எவ்வளோ ரியலான ப்ராப்ளம்ன்றதை யோசி. இன்னொரு விஷயம், இன்னும் கிரேசியான விஷயம் என்ன தெரியுமா? 98 to 99% ஆஃப் கண்டென்ட் இஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஃபார் தட் 1%. அந்த 1%, 2% இருக்கானுங்க பார்த்தியா, $1 billion. அவனுங்க எல்லாருக்கும் இந்த 98% மார்க்கெட்டிங் மெட்டீரியல். ஏன் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்னு சொல்கிறேன்னா, நீ ஒரு விஷயத்தை பார்க்குற, அது உனக்கு ஒரு டோபமைன் ஸ்பைக் கொடுக்குது, அதுலேருந்து உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படின்னா நீ மறுபடியும் அதை பார்க்குறதுக்கு மோட்டிவேட் ஆக. அதுதான் டோபமைனோட பர்பஸே. உன்னை மோட்டிவேட் பண்ணி உன்னோட பிஹேவியரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் டோபமைனோட பர்பஸே. ஸோ நீ வாட்டி பார்க்கும்போது, வாட்டி ஆர்காசம் வரும்போது நீ அதை என்ஜாய் பண்ணிட்ட அப்படின்னா அதை மறுபடியும் பண்ண தோணும். நீ மறுபடியும் பண்ண உனக்கு ஹையர் டோஸ் ஆஃப் டோபமைன் தேவை. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் அப்படின்னா ஹையர் டோஸ் தேவை. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோக் குடித்த அப்படின்னா கோக்கு கேவலமாக டேஸ்ட் ஆகும். ஏன்னா உன் நாக்கு சர்க்கரைக்கு பழகிடுச்சு,
அதுக்கப்புறம் கோக்கில் கம்மியான சக்கரை இருக்குது அப்படின்னா கேவலமாக டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். நீ ஒரு கேட்டகரி பார்த்து பழகிட்ட அப்படின்னா உனக்கு வெரைட்டி கேட்கும். நீ நார்மல் செக்ஸ் பார்த்துட்ட, நார்மல் இன்டிமசி பார்த்துட்ட, பழகிட்ட அப்படின்னா நடா போர் அடிக்குதுடா, நான் இப்போ 3 பார்க்குறேன், நான் இப்போ 4 பார்க்குறேன், நான் இப்போ கேங் பேங் பார்க்குறேன், நான் இப்போ பிடிஎஸ்எம் பார்க்குறேன், நான் இப்போ ஹார்ட் கோர் பார்க்குறேன். நீ மேலே 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 அடிக்ட் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்க. ஏன்னா உனக்கு நார்மல் கண்டென்ட்லாம் போர் அடிக்குது. பர்ஃபெக்ட் லைட்டிங் வேணுங்கிற, பர்ஃபெக்ட் ஸ்டோரி வேணுங்கிற, பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ளே வேணும், பர்ஃபெக்டான டைமில் மோன் பண்ணணும். இதை விட எச்சத்தனம் என்ன தெரியுமா? யாரோ பண்ணுறது தானே பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் காசு தரேன், நான் சொல்கிறத பண்ணுங்க. இதை வச்சே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்ட்டுன்னு. நீ காசு கொடுத்து நீ என்ன பண்ண சொல்கிற அதை பண்ணுவானுங்க. அது மட்டுமே பில்லியன் கணக்கான டாலர்ஸ் சம்பாதிக்குது. அப்போ எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்னு புரியுதா நம்ம ஜெனரேஷன்? நம்ம ஜெனரேஷனே இப்படி அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனை யோசிடா. அவனுக்கெல்லாம் பானுங்கிறதுக்கும் நார்மல் கண்டென்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது. நான் ஏன் சொல்கிறேன்றது புரியுதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் படங்களை பாரு, கிஸ் சீன் வருது அப்படின்னா அதை பூ வச்சு மறைப்பானுங்க. ஆனால் இப்போ பாரு, லிப்லாக். ரீசெண்ட் ட்ரெய்லரை பாடுறா, லிட்ரலாக செக்ஸ் பண்ணுறதையே டீசரில் அவ்வளோ அலோவ் பண்ணுறானுங்கடா. டீசரில் அந்த பொண்ணு என்ன எக்ஸ்ப்ரெஷன் தரா, அந்த பையன் என்ன எக்ஸ்ப்ரெஷன் தரான், இது எல்லாம் ஓப்பனாக ஸ்க்ரீனில் பப்ளிக்கு அவைலபிளாக இருக்குது. இதனால் யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிற? ஒரு மயிரானுக்கும் நல்லது கிடையாது. அதெல்லாம் ஏன் அவன் பண்ணுறான்? நீ வக்கரத்துக்கு வக்கரமாக ஆகிட்டுருக்க. உனக்கு நார்மலாக கிஸ் பண்ணும்போது பூ வச்சு மறைச்சா உனக்கு மூடு ஏறல. அதே அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா உனக்கு ஓ மை காட் தட்ஸ் ஸோ செக்ஸி. இது எல்லாத்துக்கும் காரணம் டீசென்சிட்டிவைசேஷன். இது எல்லாத்துக்கும் காரணம் அபண்டன்ட் அன்லிமிட்டட் அவைலபிலிட்டி. திஸ் இஸ் த ரியல் சினாரியோ தட் வி ஆர் லிவிங் இன். உன் ஃப்யூச்சர், நீ குழந்தை பெற்றுக்கிற, உனக்கு அடுத்த புள்ள பிறக்குது அப்படின்னா அவன்லாம் பான் 5 வயசில் பார்ப்பான். அவன் கையில் ஃபோன் வருது, இன்டர்நெட் வருது அப்படின்னா அவனா சர்ச் பண்ணி பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. அவன் ஏதாவது கேம் விளையாடுவான்ல, அந்த கேமில் நடுவில் பான் வெப்சைட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு ரியாலிட்டி. இப்போ நம்ம அப்படியே ஒரு ரெவல்யூஷன் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிடுவோம், ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணால் இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளில வரலாம்? இவ்வளோ நேரம் நான் சொன்னது ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னது இந்த கரண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத உனக்கு புரிய வச்சேன். தட் இஸ் வாட் ஐ ஆம் ட்ரையிங் டு டூ ஹியர். ஆனால் இதுக்கப்புறத்துலேருந்து நீ உன்னோட பான் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளில வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக பக்காவாக ஈஸியாக வெளில வரலாம். நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதை இப்போ பார்க்க போகிறோம். இதை 4 ஸ்டெப்ஸில் நம்ம டேக்கிள் பண்ணலாம். ஓகே, எப்படி? இப்போ நீ கரண்ட்டாக பான் அடிக்ஷன் இருக்குது, டெய்லி பிட்டு படம் பார்த்துட்ருக்க, டெய்லி கையடிச்சிட்ருக்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு நீ சீரியஸாக இருக்க அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸை நீ பண்ணால் போதும்டா, ஈஸியாக வெளில வந்துடலாம் அதுலேருந்து. ஸ்டெப் 1, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு, தயவு செஞ்சு கவனி. இப்போ போயிட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போவியோ இல்லை இந்த வீடியோவை முடிச்சுட்டு போவியோ, உன் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் போடு. பக்காவாக நீ மட்டும் இருக்கிற மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு 2 மணி நேரம் விட்டு படம் பாரு. என்னென்ன கேட்டகரி வேணுமா பாரு. கேங் பேங் வேணுமா பாரு, 3 வேணுமா பாரு, இல்லை சிம்பிள் செக்ஸ் வேணுமா பாரு, என்னென்ன கேட்டகரி லட்டினோ பிளாக்ஸு என்ன கருமை வேணால் பாரு. ஆனால் 2 ஹவர்ஸுக்கு ஃபுல்லாக பார்க்கணும். உனக்கு மூட் ஆகிட்டு நீ இன்ஸ்டாகிராம் பார்த்து ஏதோ ஒரு சாஃப்ட் பான் கண்டென்ட் பார்த்துட்டு ஓ மை காட் இப்போ கையடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ட்டு போய் பார்க்கக்கூடாது. சிம்பிளாக ஃபோன் எடுக்கிற, நீ ஒரு படம் பார்க்குறேன்னா எப்படி சும்மா செலக்ட் பண்ணி பார்ப்பேன், அந்த மாதிரி போய் 2 மணி நேரம் உட்காந்து பான் பார்க்க போகிறேன். கேட்க பிஸாராக இருக்கும், என்னடா பான் அடிக்ஷன்லேருந்து வெளில வரேன்னு சொல்லிட்டு போய் 2 மணி நேரம் விட்டு படம் பாரு அப்படின்ற. நான் நார்மலாக பார்த்தாலே 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், 2 மணி நேரம் பார்க்க சொல்கிறான் அப்படின்னு நீ என்னை காரி துப்புனாலும் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன் தெரியுமா? நீ ட்ரிகர் ஆகிட்டு ஓகே எனக்கு இப்போ மூடாக இருக்குது நான் போய் அடிக்கிறேன்டா அப்படின்னு இல்லாமல் அதை கான்ஷியஸாக நீ பார்த்த அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்றதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்படா. அங்கே நடக்கிறதுல ஒரு எமோஷன் இல்லை, ஒரு ரியலிசம் இல்லை, ஒரு இன்டிமசி இல்லை, ஒரு லவ் இல்லை. தட் இஸ் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்ட் ஆஃப் ஹேவிங் செக்ஸ். அதுவும் நார்மல் வேலை நடக்கிறது கிடையாது. வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் இஸ் அ டைரக்டட் மூவி. அது எவ்வளவு வல்கராக இருக்குது அப்படின்றத நீ ரியலைஸ் பண்ணுவேன். அந்த வல்காரிட்டியை நீ ரியலைஸ் பண்ணணும். அதுதான் இதோட பர்பஸ். இந்த ஸ்டெப் 1ஓட பர்பஸ். நீ 2 மணி நேரம் போய் இப்போ பார்க்க போகிறதோட பர்பஸ் அதோட வல்காரிட்டியை நீ ஃபீல் பண்ணுறது தான். 2 மணி நேரம் ஃபுல்லாக பாரு. உனக்கு போர் அடித்தாலும் பார்க்கணும். நீ படத்துக்கு போனால் எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபுல்லாக பார்க்குறியோ அந்த மாதிரி 2 மணி நேரம் ஃபுல்லாக பார்க்கணும்டா.
அப்போ தான் உனக்கு ரியலைஸ் ஆகும் அந்த இடத்துல எமோஷன் இல்லை, அந்த இடத்துல இன்டிமசி இல்லை, அங்கே பியூர் வல்காரிட்டி இருக்குது அப்படின்றத நீ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவேன். நான் உனக்கு மூளை கிடையாது, உனக்கு எமோஷன் கிடையாது, உனக்கு எனர்ஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது, நீ வெறும் உடம்பு தான், உன்னை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு உன்னை ஃபிசிக்கலாக மட்டும் நான் ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா உனக்கு என் மேலே கோவம் வரும். உன்னோட எமோஷன்ஸை யாரும் மதிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அவன் மேலே கோவம் வரும். ஏன்னா மனுஷனை பியூராக ஃபிசிக்கல் பாடியாக மட்டும் பார்த்த அப்படின்னா அவனுக்கு இன்ஹரண்ட்டாக கோவம் வரும். ஆனால் அதை தான் விட்டு படத்தில் பண்ணுறானுங்க. அவன் அந்த இடத்துல அந்த பொண்ணையோ அந்த பையனையோ ஃபிசிக்கலாக வெறும் ஒரு பொம்மை மாதிரி பார்க்குறானுங்க. அதை ரியலைஸ் பண்ணு ஃபஸ்ட்டு. இட்ஸ் நாட் இன்டிமசி, இட் இஸ் செக்ஸ். உன்னோட பாடியோட பர்பஸ் இஸ் நாட் ஜஸ்ட் செக்ஸ், இட்ஸ் இன்டிமசி, இட்ஸ் கனெக்ஷன், இட்ஸ் ஜென்யூன் லாங் டேர்ம் கனெக்ஷன். 60 வயசில் நீ யாரோட கையை கொடுத்துட்டு உட்காந்துருக்க போகிற அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணால் அப்போ வரும் பார்த்தியா, தட் இஸ் கால்ட் கனெக்ஷன். 5 நிமிஷம் நான் மியா கலீஃபாவை பார்க்குறேன், அது இஸ் பான், தட்ஸ் வல்கர். அந்த வல்காரிட்டியை ரியலைஸ் பண்ணு. தட் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, ஸ்டெப் 2, 3, 4 மூணுமே நான் 3R ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பான் அடிக்ஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா அடிக்ஷன்லேருந்து வெளில வரலாம். 3R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெடியூஸ், ரீப்ளேஸ், ரிமூவ். ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆர் ரெடியூஸ். ரெடியூஸ் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி சிம்பிளாக நான் வந்து டெய்லி பார்க்குறேன், நான் இனிமேல் டெய்லி பார்க்கக்கூடாது, நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம், நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறேன், நான் இனிமேல் வாரம் பார்க்கக்கூடாது, நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்கலாம். அப்படி கிடையாது. நீ என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கியோ அதே ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணு. ஆனால் உன்னோட அவைலபிள் டைமை குறைக்கணும். எப்போ தோணுனாலும் நான் போய் கையடிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், நீ எடுக்கிறியா, நீ டெய்லி கையடிக்கிறவனா இருக்க அப்படின்னா சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே மட்டும்தான் அடிக்கணும். அப்படி ஒரு பர்டிகுலர் டைம் விண்டோக்கு அதை ரெடியூஸ் பண்ணு. இதோட பர்பஸ் என்ன தெரியுமா? அன்கான்ஷியஸாக அடிக்டடாக ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு பதிலாக கான்ஷியஸாக பிளான் பண்ணி டிசைட் பண்ணி பண்ணுற. அப்போ நீ கேட்கலாம், அப்போ என்ன கான்ஷியஸாக நான் டிசைட் பண்ணி கையடித்தேன் அப்படின்னு எனக்கு அடிக்ஷன் போயிடுமா அப்படின்ட்டு. எஸ், கான்ஷியஸாக நீ சூஸ் பண்ணி பிளான் பண்ணி ஒரு டைம் வச்சு அந்த டைம்குள்ளே மட்டும்தான் அப்படின்னு நீ வைக்கிற அப்படின்னா அது அன்கான்ஷியஸ் ஆக்ஷன்லேருந்து கான்ஷியஸ் ஆக்ஷனாக மாறுது. அடிக்ஷன் அன்கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அதுவும் அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாயந்தரம் 5 மணிக்கு உனக்கு கையடிக்க தோணுச்சு, ஆனால் அந்த டைம் விண்டோ வரல, அதனால் நீ 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நீ மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு 5 மணிக்கு தோணி 7 மணி உட்காந்து கையடிப்பேன், நீ உனக்கே சலிப்பு தட்டி போயிடும். இது ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சியை குறைக்கும். நீ இப்போ சொல்லுவ, நான் இப்போ டெய்லி இல்லை, நான் இனிமேல் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் 3ஆவது நாள் தாண்டினதுக்கப்புறம் டெய்லி 3 வேளை அடிப்பேன். நீ வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணக்கூடாது, அதை பிளான் பண்ணி கான்ஷியஸ் ஆக்கணும். கான்ஷியஸாக எப்போ ஆக்குறியோ அப்போ அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னா லைஃபே அதை ஈஸியாக தள்ளி விட்ரும், லைஃபே அதை ஓரம் தள்ளிடும். அதோட வல்காரிட்டியை ரியலைஸ் பண்ணிவிட்டு நீ அதை கான்ஷியஸாக பார்க்கணும் அப்படின்னாலே சி அப்படின்னு தோணும். அதுதான் இதோட பர்பஸ். அந்த பான் அப்படிங்கிறத அடிக்ஷன்லேருந்து கான்ஷியஸ் ஆக்ஷனாக மாற்றுறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஆர் வந்து ரெடியூஸ், செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஆர் வந்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இந்த 3R ஃப்ரேம் ஒர்க்கில். ரீப்ளேஸ் அப்படிங்கிறது அந்த டைம் விண்டோவில் நீ அதுக்கு நான் பான் பார்க்க போகிறேன்டா சாயந்தரம் 7 மணிக்கு அப்படின்னு நீ டிசைட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த டைமில் உனக்கு மூடு இல்லை, அந்த டைமில் உனக்கு தோணலை அப்படின்னா அந்த டைமில் வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பி. அந்த இடத்துல பான் பார்த்து கையடிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணு. எது வேணா இருக்கட்டும், ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஜேர்னலிங், ஸ்விம்மிங், ஜாகிங், எது வேணால் பண்ணு. உனக்கு ஏதாவது ஒன்று தோணும்ல, ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிப்பார். அந்த டைமில் நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் எடு, அதை பற்றின ஒரு ஆக்ஷன் எடு, அது டைரெக்ஷனில் ஒரு ஆக்ஷன் எடு. தட் இஸ் கால்ட் ரீப்ளேசிங். ஏன் தெரியுமா? நீ லிட்ரலாக இந்த லைஃப்பில் ஒரு நாள் ஆரம்பிக்கிற, ஒரு நாள் முடிக்கிற, ஒரு 100 வருஷம் இருக்கா, 80 வருஷம் இருக்கா, 90 வருஷம் இருக்கா, பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல். பட் அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, உனக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் பண்ணு. அதில் நீ எது உனக்கு ஒன்றை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு கண்டுபிடி. அதுதான் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அது பேர் இன்னொரு பேர் டைம் பாக்ஸிங். செகண்ட் ஸ்டெப் கஷ்டம். அந்த டைமில் வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஜிம்முக்கு போகிறது பிடிக்கும் அப்படின்னா அந்த டைமில் உனக்கு கையடிக்கத்தோம் இல்லையா, கடைன்னு ஜிம்முக்கு கிளம்பு. நீ 3 மாதம் இதை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், 3 மாதத்தில் நீ எல்லா நாளும் போகலைனாலும் பரவாயில்ல, 3 மாதத்தில் 1 மாதம் தான் போனேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, உன் உடம்பு பெட்டராகும்,
இல்லை அந்த டைமில் மெடிடேஷன் பண்ணுறியா, உன் மைண்டு பெட்டர் ஆகும். ஜேர்னலிங் பண்ணுறியா, உன்னோட ஓவர் திங்கிங் குறையும். நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி, நீ வேல்யூபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி, நீ மற்றவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ஸ்டெப்போட பர்பஸ். ரெடியூஸ் பண்ணியாச்சு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணதோட அவுட்கமாக என்ன? நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி, நீ வேல்யூபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த செகண்ட் ஆர். தேர்ட் ஆர் என்ன தெரியுமா? ரிமூவ் பண்ணுறதுனா நீ ஃபோர்ஸ் பண்ணி நான் இனிமேல் பான் பார்க்க மாட்டேன், அந்த டைமில் நான் பான் பார்க்க மாட்டேன், அந்த டைமில் நான் இன்னொரு ஆக்டிவிட்டி தான் பண்ணுவேன், அப்படி கிடையாது. எப்பயுமே நீ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் உனக்குள்ளே அது அலோவ் பண்ணாது. எப்படி நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், நான் பண்ணுவேண்டா அப்படின்னு ஆரம்பிக்கும் உனக்குள்ளே. அது பேர் தான் ஆசை, அது பேர் தான் டிசையர். அதனால் நீ அதை சப்ரஸ் பண்ணக்கூடாது, அதை நீ அடக்கி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத. இன்ஸ்டெட் இந்த செகண்ட் ஆர் கண்டுபிடிக்கும் போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி, நீ வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஒன்று கண்டுபிடி அப்படின்னு சொன்னோம்ல, அதில் டபுள் டவுன் பண்ணணும். நான் இப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன்டா, ஓகே நான் இந்த ஜேர்னலிங் பண்ணேன், இந்த ஜேர்னலிங்கை வச்சு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், அந்த யூடியூப் சேனலை வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட் வச்சு நான் காசு பார்க்குறேன். ப்ராஜெக்ட். நான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன், ஜிம்முக்கு போனதில் எனக்கு நல்ல கிராஸ் ஃபிட் வருது, இல்லை கேலிஸ்தனிக்ஸ் வருது, இல்லை நான் வெயிட் லிஃப்டிங் வருது, நான் ஜோனல் ஜெயிக்க போகிறேன், நான் போய் காம்படிஷன் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட். ஸ்விம்மிங் வருது, நான் ஒரு ஸ்விம்மிங் கிளப்பில் ஜாயின் பண்ண போகிறேன், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறேன், சோஷியல் சர்க்கிள் ஆக போகிறேன். ப்ராஜெக்ட். எல்லாத்தையுமே டபுள் டவுன் பண்ணு. நீ எதை வேல்யூ ஆடட்னு ஃபீல் பண்ணியோ, ஒன்னால் மற்றவங்களுக்கு எது வேல்யூ ஆட் ஆகுது, உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றால் எதை பார்த்து மச்சான் இது நான் பண்ண மச்சான், எனக்கு ப்ரௌடாக இருக்கு மச்சான், கர்வமாக இருக்கு மச்சான் அப்படின்னு நீ எதை சொல்கிறியோ அதில் டபுள் டவுன் பண்ணு. இதை நீ பண்ண உன்னோட எனர்ஜி, உன்னோட தாட்ஸ், உன்னோட எமோஷன் எல்லாமே அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் ஆகும். மோர் அண்ட் மோர் யூ இன்வெஸ்ட் ஆன் தட் ப்ராஜெக்ட், உனக்கு பான் பார்க்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது, அந்த தாட்டும் இருக்காது, அந்த மோட்டிவேஷனும் இருக்காது. திஸ் இஸ் ஹவ் யூ டூ த ரிமூவல். நான் இனிமேல் பான் பார்க்க போதில்ல, நோ ஃபேப் சேலஞ்ச் ப்ரோ, நான் 100 days இருக்க போகிறேன் ப்ரோ, மயிரில் கூட இருக்க மாட்டேன். 10வது நாள் முடிக்கல அப்படின்னா 12வது நாள் நாளைக்கு 3 வாட்டி கையடிப்பேன். ஸோ அதை சப்ரஸ் பண்ணாத. அந்த எனர்ஜியை, அந்த டிசையரை, அந்த தாட் ப்ராசஸை வேறு எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் 3R ஃப்ரேம் ஒர்க். நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதோட வல்காரிட்டியை ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான். அதை வல்காரிட்டியை ரியலைஸ் பண்ண அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரெடியூஸ் இட். நிறையா பேர் சொல்லுவானுங்க, பான் பார்க்கறதுனால என்ன தப்பு, நான் செக்ஸ் எஜுகேஷன் கற்றுக்கிறேன், கையடிக்கிறதுனால என்ன தப்பு, எனக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராது அப்படிலாம் நினச்சேன்னா ஒன்றோட தற்கொலை எவனுமே கிடையாது. இது எல்லாமே ஒரு கோப்பிங் மெக்கானிசம், உன்னோட அடிக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வழி. இப்போ நீ ஒரு வாட்டி பான் பார்த்தாலே எது எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிடும்ல, அப்புறம் என்ன டேஷுக்கு என்ன மயிருக்கு மறுபடியும் வந்து பார்க்குற. மாதத்துக்கு ஒரு வாட்டி அடித்தாலும் ப்ராஸ்டேட் கேன்சர் வராது தான், வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் ப்ராஸ்டேட் கேன்சர் வராது தான், டெய்லி அடித்தாலும் ப்ராஸ்டேட் கேன்சர் வராது தான். நீ மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் அடி, ஒத்துக்க மாட்டேன்ல. தயவு செஞ்சு கோப் பண்ணுறதை விட்டுட்டு ரியலாக எப்படி அதுலேருந்து வெளில வருது. அகெயின் நான் ஃபிசிக்கல் ஆக்ட் ஆஃப் செக்ஸை நான் தப்புன்னு சொல்லலை, தட் இஸ் த ஃபக்கிங் பர்பஸ் ஆஃப் யுவர் பாடி. அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தட் இஸ் ரைட். ஆனால் அது ஆக்ட் கான்ஷியஸாக இருக்கா, கம்பல்சிவாக இருக்கா, நீ அதை யோசிச்சு பண்ணுறியா இல்லை அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு பண்ணுறியா? அங்கே இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ தயவு செஞ்சு எனக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராது, எனக்கு செக்ஸ் எஜுகேஷன் கிடைக்குது, நான் வந்து செக்ஷுவலாக லிபரேட் ஆகிறேன், இந்த மயிறு பேச்செல்லாம் பேசாமல் தெளிவாக அதோட வல்காரிட்டியை பாரு. ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் அதை டைம் பாக்ஸ் பண்ணு, ரெடியூஸ் பண்ணு. ஸ்டெப் 2. அந்த டைமில் ஏதாவது எஃபெக்டிவாக, ஒர்த்தியாக, இல்லை உனக்கு பிடிச்ச விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ரீப்ளேஸ் பண்ணு. ஸ்டெப் 3. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீ எது உனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணியோ அதில் டபுள் டவுன் பண்ணு. தட்ஸ் ஸ்டெப் 4. இந்த 4த்தையும் பண்ணனா, நானாக பானுக்கு அடிக்டாக இருந்தேன், நானாக டெய்லி 2 வேளை கையடிச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னடா எனக்கு தோணவே இல்லையே, ஒரு மாதம் ஆகிடுச்சு நான் ஒரு வாட்டி கூட அடிக்கலையே அப்படின்னு நீயே ஷாக்காக பார்ப்பேன். பிகாஸ் இட் இஸ் தட் ஃபக்கிங் சிம்பிள். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் செக்ஸ், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இன்டிமசி, ஐ எம் அகெயின்ஸ்ட் அடிக்ஷன். செக்ஸே தப்பு அப்படின்னு சொன்னால் ஹியூமனிட்டியே வளராது. இன்டிமசியே வல்கர், இன்டிமசியே தப்பு அப்படின்னு சொன்னால் உனக்கு புல்லன்னு ஒன்று பிறக்கிறதுக்கே புல்லே ஒன்று பிறக்கக்கூடாது. திஸ் இஸ் லூனசி, பைத்தியக்காரத்தனம்.
ஃபிசிக்கல் பாடியோட பர்பஸையே நீ டீமனைஸ் பண்ண அப்படின்னா போடா மயிறு அப்படின்ட்டு உன் பேச்சை கேட்காம பாடி ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அங்கே தான் ரிப்ரெஸ்டு செக்ஷுவாலிட்டியில் தான் இந்த ரேப்பிங்லாம் நடக்குது. ஸோ டு நாட் ரிப்ரெஸ், டு நாட் சப்ரெஸ், அண்டர்ஸ்டாண்ட் த வல்காரிட்டி, ரெடியூஸ் இட், ரீப்ளேஸ் இட், அண்ட் தென் எவென்ச்சுவலி இட் வில் பி ரிமூவ்டு. அந்த ரிமூவ் பண்ணுற ஸ்டெப் நீயா பண்ணக்கூடாது, அதுவாக ஆகணும். திஸ் இஸ் ஹவ் ஐ கேம் அவுட் ஆஃப் மை பான் அடிக்ஷன். 2 years எனக்கு பான் அடிக்ஷன் இருந்தது, சீரியஸ் பான் அடிக்ஷன் இருந்தது. ஐ வாஸ் அப்ஜெக்டிஃபையிங் உமன், ஐ வாஸ் சீயிங் எவ்ரி திங் இன் அ செக்ஷுவல் வே. பட் நவ் ஐ ஆம் ஃப்ரீ ஆஃப் தட் அடிக்ஷன் பிகாஸ் திஸ் ஷிட் ஒர்க்ஸ், திஸ் மெத்தட் ஒர்க்ஸ். தயவு செஞ்சு நான் சொன்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பார் உன் லைஃப்பில். இந்த ரியாலிட்டியில் நீ பான் அடிக்டடாக இருக்கிறது ரேர் கிடையாது. பான் யாருமே பார்க்காம ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் ரேர். ஸோ ஸ்டாப் judging yourself, stop demonizing yourself and start living your goddamn life. இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுது, சென்சிபிளாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணு. இல்லை எனக்கு புரியலடா எப்பட்றா அப்படின்னு உனக்கு ஏதாவது கேள்வி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கமெண்ட்ஸில் போட்டு விடு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.